कामिल हैदराबादी यजमान जी கேள்விப்பட்டிருக்கீங்களா? காமில் சுத்தாரி ஹைதராபாத் இவனுடைய பாடல்கள் வந்து நம்ம நூரி நாயகம் ரொம்ப பிரியமாக கேட்பாங்க. जी वारिदाते कामिल हजरत मौलाना सैयद शाह அஹ்மத் காதிரியா சுத்தாரிய காமில் यजमाனுடைய பாடல்களை பிரியமாக கேட்பாங்க நூரி நாயகம். जी இருக்கா? सबका मर्ज बन गया हूँ सबको टुकराने के बाद सबका मर्ज बन गया हूँ सबको टुकराने के बाद सबका मर्ज बन गया हूँ बन गया है सबको टुकराने के बाद सबका मर्ज बन गया है सबको टुकराने के बाद जिंदगी पाई किसी ने तुम पे मर जाने के बाद सबका मर्ज बन गया है सबको टुकराने के बाद सबका मर्ज बन गया है सबको टुकराने के बाद जिंदगी पाई किसी ने तुम पे मर जाने के बाद जिंदगी पाई किसी ने तुम पे मर जाने के बाद सबका मर्ज बन गया है सबको टुकराने के बाद टुकराना ஒதுக்குறது. நான் மாசிவல்லா சுத்தமா ஒதுக்கிட்டேன். அல்லாஹ் எனக்கு போதும். என் கல்புல என் சிந்தனையில என் கண்ணுல மாசிவல்லா எனக்கு வேணாம். மாசிவல்லாவுடைய தால்லுக்கே வேணாம். हटो तुम्हारी जरूरत नहीं शुमार नहीं. कलीम नहीं मैं माँ सिवा से बाबांगे दुहल ये कहता हूँ मैं माँ सिवा से बाबांगे दुहल ये कहता हूँ हटो तुम्हारी जरूरत नहीं शुमार नहीं हटो तुम्हारी जरूरत नहीं शुमार नहीं. உங்களுடைய ஜரூரத்தும் இல்லை உங்க தேவையும் இல்லை உங்களுடைய பொருத்தமும் தேவையில்லை உங்க தயவும் தேவையில்லை எனக்கு என்று மாசிவல்லாவை நகர்த்தி விட்டேன் ஒதுக்கி விட்டேன். அப்படி அர்த்தம் என்ன அர்த்தம்? மனைவி மக்கள்கிட்ட ஓட்டாங்களா வீடு வாசல் வித்துட்டாங்களா தூக்கி போட்டாங்களா? அப்படி இலாஹி என்ற சிந்தனையை மாத்திட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்ல என்ன சொல்லுது? லா இலாஹ இல்லல்லாஹ் எதபா நஃபி செய்து ज़ात शै से वस्फ़ उलूहियत को ज़ातन नफी करता है. वाह वाह ला इलाहा इल्लल्लाह किसे नफी करता है? ज़ात शै से वस्फ़ उलूहियत को ज़ातन नफी करता है. वस्फ़ சிருஷ்டிகளில் காணப்படக்கூடிய சிஃபாத் உலூஹியத் இஅ்திபாராத் உலூஹியத் உலூஹியத்துடைய தன்மைகள் சிருஷ்டிகளுக்கு சொந்தமில்லை சுயமாக. இது ஹக்குக்கு மாத்திரமே சொந்தமானது. சிருஷ்டிகளில் காணப்படக்கூடிய உஜூத் சிருஷ்டிகளுக்கு சொந்தம் இல்லை. அது ஹக்குடைய உஜூத் சிருஷ்டிகள் இருக்கு. சிருஷ்டிகளில் காணப்படக்கூடிய சிஃபாத் ஹயாத் இல்ம் இராதா குத்ரத் சமாத் பசாரத் கலாம் சிருஷ்டிகளுக்கு சொந்தம் இல்லை. அதுக்கு யாருக்கு சொந்தமானது? ஹக்கு சொந்தமானது. ஹக்கு எங்க இருக்கிறான்? சிருஷ்டிகள் தான் இருக்கிறான். அதனால சிருஷ்டிகள்ல காட்சி அளிக்குது. பை எப்படி சொல்லக்கூடாது? பை எப்படி? லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி இல்லை நம்ம கலிமா. சிருஷ்டிகளின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இல்லை இல்லல்லாஹ் அந்த அல்லாஹ்வை தவிர அப்படி இல்லை. சிருஷ்டிகள் எதுவும் இலாஹ இல்லை இல்லல்லாஹ். சிருஷ்டிகள் ஐனா இருக்கிற அல்லாஹ் தான் எனக்கு இலாஹா இருக்கிறான். இந்த சிருஷ்டிகளுடைய தோற்றம் ஷக்லோ சூரத் எனக்கு இலாஹ இல்லை. இந்த சக்கலோ சூரத்தை உருவத்தை காட்டிக் கொண்டிருக்கிற உஜூத் இருக்கே அது என்னுடைய இலாஹ். அது என்னை வாழ செய்யும். மதிப்பு வந்து உஜூதுக்கு தான் சூரத்துக்கு இல்லை. கொஞ்சம் நெக்லஸ் வச்சிருக்கிறான் 10 பவுன் நம்பிக்கையா இருக்கிறான் உள்ள கலந்து நல்லா நடத்திடலாங்க 10 பவுன் வித்தா இன்னைக்கு எவ்வளவு காசு ஆச்சு? 6 லட்ச ரூபா வந்துடும். அப்ப நெக்லஸ் என்ற உருவத்தை நம்பினானா இல்ல நெக்லஸ்ல இருக்கிற அந்த தங்கத்தை கோல்டு நம்பினானா? அது உதவும் நம்பினா உருவத்தை நம்பல. அதே அந்த 6 பவுன் அவனுக்கு எந்த உருவத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. பிஸ்கட்டா இருந்தா என்ன நெக்லஸா இருந்தா வளையலா இருந்தா என்ன அதை பத்தி பிரச்சனை இல்லை. அப்ப நம்பிக்கை வந்து அந்த சூரத்தை காட்டக்கூடிய உஜூது மேல வைக்கிற. அதே மாதிரி சூரத்தை நம்பாத, மனைவியை நம்பாத. மனைவியை காட்டிக் கொண்டிருக்கிற உஜூத நம்பு. தகப்பனை நம்பாதே, தகப்பனை காட்டிக் கொண்டிருக்கிற உஜூத நம்பு. காசை நம்பாதே, பணத்தை நம்பாதே, அதை காட்டிக் கொண்டிருக்கிற உஜூத நம்பு. அந்த அல்லாஹ் ஒருத்தரை நம்பு. நீ
அப்ப லா இலாஹ இந்த ஷை வந்து எனக்கு இலாஹ் இல்லை, இல்லல்ல இந்த ஷையில் இருக்கிற அல்லாஹ்வை தவிர இந்த தகரம் என் தேவை, இந்த டப்பி என் தேவை பூர்த்தி செய்யவில்லை, தகரம் தான் பூர்த்தி செய்கிறது. அந்த தகரம் இப்ப எங்க இருக்கு? டப்பில தாங்க இருக்குது. அப்ப நீ வந்து நிஸ்பத்தை தவஜுஹ டப்பியை விட்டு தகரத்தில் கொண்டு போன்னு சொல்றாங்க. அப்ப எல்லா சிருஷ்டிகளை விட்டு ஒதுங்கு, சிருஷ்டிகளை விட்டு ஒதுங்கு, சிருஷ்டிகளை விட்டு ஒதுங்குன்னு சொன்னா வீடு ஆடு மாடு காசு பணம் வீடு சொத்து பத்து மனைவி மக்கள் கடற்கரணி விவசாயம் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போக சொல்லவே இல்லை. அப்படி சொல்லலாமா? நமக்கு நம்ம இலா அப்படி இல்லை. அப்படி இருந்திருந்தால் அல்லாஹ் நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். மலக்கள் தான் இருந்தாங்களே. நம்மளே அல்லாஹ் தஸ்பீஹ் ரசிக்கத்தான் கொடுத்தாங்க. அனைத்து கோடி சிருஷ்டிகளிலும் இருந்து எப்படி அல்லாஹ் தேவை பூர்த்தி செய்யறாங்கிறத பாரு. சிருஷ்டிகள் கூட இருந்து அல்லாஹ் தேவை பூர்த்தி செய்ய தஸ்பீஹுடைய காட்சி இருக்கு, அதை ரசிச்சு பாரு. அதை பார்க்கத்தான் கொடுத்தான். இவ்வளவு தேவைகளை வச்சேன். சேகனே சொல்லுவாங்க, ஏப்பா மாட்டுக்கு என்ன தேவை? ஒரு கட்டு புல்லு முடிஞ்சு, ஒரு குடம் தண்ணி முடிஞ்சு. புலிக்கு என்ன தேவை? ஒரு மான், அன்னைக்கு தேவை முடிஞ்சு. கடுகு தேவையில்லை, கசகசா தேவையில்லை, இஞ்சி தேவையில்லை, பூண்டு தேவையில்லை, கொத்தமல்லி தேவை, புதினா தேவை, கருவேப்பிலை, இதெல்லாம் தேவையா? எதுவுமே தேவை. இப்ப மளிகை கடையில் போனா ஆயிரக்கணக்கான சரக்கு வச்சிருக்கிறான். காய்கறி கடையில் போனா ஆயிரக்கணக்கான பொருள் வச்சிருக்கிறாங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனா பவுடர்ல 10 வகை, சோப்புல 15 வகை. ஒவ்வொருத்தருக்கும் பிரியமான சோப்பு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனா சோப்பு பிரிவுன்னு தனியா வச்சிருக்கேன். அங்க போன சோப்புல 100 வகை இருக்குது. இதுக்கு அழுக்க போக்குறதுனா எனக்கு டவ் தான் பிடிக்கும். எனக்கு அந்த சந்திரிகா சோப்பு, அப்புறம் மெடி மிக்ஸ், அப்புறம் ஹமாம், லைஃப் பார், லக்ஸ், சிந்தால், டெட்டால் சோப்பு, ஹிமாலயா அவங்க அசத்துக்கு விடா, மைசூர் சாண்டல் இருக்கு. ஏப்பா எல்லாரும் எல்லாமே அழுக்கு தாங்க போக்குது. இல்லை, அது வாசனையே வாசனை. அது ஒரு நாளைக்கு மறுநாள் பார்த்து வேறு வாசனை தான். இல்லை, அது கொஞ்ச நேரத்தில் போயிடும். அது ஒரு பீரியட் பாடத்தில் உட்காந்துருச்சோன்னா உன்னுடைய வேறு வாசம் தூக்கும். அப்படியே இத்தனை வச்சிருக்கான் பாருங்க. ஜி பேஸ்ட்ல 100 வகை வச்சிருக்கான். இது எல்லாம் எதுக்கு வச்சான்? தெரியல. சிங்கத்துக்கா? புலி ஜி என்னைக்கா வானம் சோப்போடு குளிச்சிருக்காது. ஜி கிடையாது. யானை, கரடி, ஜி எல்லாம் இந்த நிமிஷம் இவ்வளவு ஏன் வச்சான் அல்லா தாலா? சர்க்கார் இத்தனை ஆயிரக்கணக்கான தேவைகளை ஏன் வச்சான் அல்லா தாலா? இந்த ஆயிரக்கணக்கான தேவை ஒன்னொன்னும் பூர்த்தி ஆகும் போது நீ லா இலாஹ இல்ல சொல்லு. லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா. மானம் ஒரு வாட்டி சொன்னா போதும். சிங்கம் ஒரு வாட்டி ஒரு மானம் திண்டு முடிஞ்சு போச்சு. நீ லா இலாஹ இல்ல 24 மணி நேரமும் சொல்லணும். இதில் லா இலாஹ, இது இலாஹ இல்ல இல்லல்லா, இது இருந்து அல்லாஹ் என் தேவை பூர்த்தி செய்யறான். சுண்டக்கல்ல இருந்து தேவை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. விளைஞ்சுங்களா? ஆப்பிள் தேவை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. ஆரஞ்சு தேவை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. திராட்சையிலும் தேவை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. இது ஒன்னும் காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் ஆயிரக்கணக்கான வஸ்துவ நீ அல்லாஹ்வை ரசிக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானத்துல இத்தனை தேவைகள் வச்சான் நமக்கு. அப்ப சிருஷ்டி விட்டு ஒதுங்கிட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? சிருஷ்டிகள் நான் இலாஹா ஆக்கன்னு அர்த்தம். அவைகள் தான் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக நீ ஆக்க வேண்டாம்னு அர்த்தம். அப்படின்னு சிருஷ்டிகளை விட்டு உன்னை ஒதுக்கி கொண்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? எல்லோரும் எல்லா சிருஷ்டிகளையும் உன்னை முன்னோக்க ஆரம்பிச்சது. அடே இவன் ஒருத்தன் தானே உண்மையான இருக்கான், மத்தவங்க எல்லாம் என்னை பொய்யா பாக்குறான், மத்தவங்க எல்லாம் என்னை இலாஹா பாக்குறான், இவன் ஒருத்தன் தான் உண்மையான பார்வை பாக்குறான், நேர்மையான ஆள் ஒருத்தன் தான் என்ற அனைத்து சிருஷ்டிகளும் உன்பக்கம் முன்னோக்க ஆரம்பிச்சிடும். சபுகா மர்ஜா பன் கயா ஹூம், सबका मर्जा बन गया है, सबका टुकराने के बाद, सबका मर्जा बन गया है, सबको टुकराने के बाद, जिंदगी पाई किसी ने तुम पे मर जाने के बाद, सबका मर्जा बन गया है, सबको ठुकराने के बाद, सबका मर्जा बन गया है,
सबको ठुकराने के बाद जिंदगी पाई किसी ने तुम पे मर जाने के बाद जिंदगी पाई किसी ने तुम पे मर जाने के बाद உன்னிலே தன்னை அர்ப்பணித்த பின்னாடிதான் புது வகைய புது வாழ்க்கையே கிடைச்சு. அது வரைக்கும் உள்ள வாழ்க்கை நான் வாழ்றேன், நான் செய்யறேன், நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், அப்படி செய்ய போறேன், இப்படி செஞ்சேன், செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று நான் வாழ்ந்த வாழ்க்கை போயிருச்சு. இப்ப எல்லாத்தையும் உன்கிட்ட அர்ப்பணமாக்கின பின்னாடி, உன்னிடத்தில் என்னை நான் இழந்த பின்னாடி, இப்ப ரப்பே என் வாழ்க்கையே புது வாழ்க்கையாயிருச்சு. இது புது வாழ்க்கையா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். जिंदगी पाई किसी ने तुम पे मर जाने के बाद जिंदगी पाई किसी ने उन पे मर जाने के बाद क्या संभाला घर संभाला ठोकरे खाने के बाद क्या संभाला घर संभाला ठोकरे खाने के बाद लाज रखो अपना दीवाना बना जाने के बाद लाज रखो अपना दीवाना बना जाने के बाद நான் என்னையே நான் திருத்திக் கொள்ள வேண்டும், என்னை நான் மேல கொண்டு வரணும் ரொம்ப பாடுபடுறேன். क्या संभाला घर संभाला टोकरी खाने के बाद ஒரு அடி ஏறினா 2 அடி கீழே இறங்கணும். நான் எப்ப என்னையா சீர்திருத்தி நானே என்னை சீர்திருத்தி கொள்ள வேண்டும் என்று முயற்சி செஞ்சனும் ஒன்னும் முடியல. விளைஞ்சுங்களா? மேல வர முடியல, கீழே போக முடியல. அப்ப எப்ப நான் யாரெல்லாம் உன் பக்கம் நெருங்குதலும் என்னால் முடியாது என்று என்னை இழந்து விட்டேனோ நீ என்னை பொறுப்பெடுத்துக்கிறப்ப லாஜ் ரக்கோ தேரே தீவானா அதையே நோண்டிட்டு लाज रखो तेरे दीवाना बना जाने के बाद लाज रखो तेरे दीवाना बना जाने के बाद சும்மா உட்கார்ந்தா போதும். படிங்க भाई. लाज रखो अपना दीवाना बना जाने के बाद लाज रखो अपना दीवाना बना जाने के बाद ரப்பே நான் என்ன செஞ்சேன், என்னை நான் உருவாக்குகிற பொறுப்பை என்னை விட்டுட்டேன். உன்னுடைய தீவானாவாயிட்டேன், உன்னுடைய நேசனாக உனது பைத்தியம் ஆயிட்டேன். எப்ப பைத்தியம் ஆயிட்டனோ என்னை சமாளிக்கிற பொறுப்பு, என்னை அலங்கரிக்கிற பொறுப்பு ஒன்றுதான் இருக்கு. நீ அலங்காரம் பண்ணிரு, நான் என்னையே அலங்காரம் செஞ்சுக்கொள்ள முடியாது. இறை காதல் பைத்தியமா போயிரு. வீட்டுல 4 பசங்க இருப்பாங்க, அவன் ட்ரெஸ் போட்டுக்கணும், பைத்தியமா ஒரு பையன் இருப்பான், அம்மா அந்த ட்ரெஸ் போட்டுவாங்க. அவன் பொறுப்பு அப்பா அம்மா வச்சுக்குவானா இல்லையா? அவனுக்கு ஏற்பாடு அப்பா அம்மா செய்வானா இல்லையா? இந்த 5 பையன் சண்டை போட்டு போடா ஒரு கட்சியில போனவனே, உனக்கு செருப்பு நான் போட்டு விடுவேன். அந்த பையனுக்கு அப்பா அம்மா சட்டம் பண்ணிடுவாங்க. அதனால நான் பைத்தியம் போயிட்டேன், உன்னுடைய காதல் பைத்தியம் ஆகிட்டேன். அதனால என்னை சமாளிக்கிற பொறுப்பு, என்னை உருவாக்குற பொறுப்பு நீ பாத்துக்கிற. क्या संभाला घर संभाला ठोकरे खाने के बाद क्या संभाला घर संभाला ठोकरे खाने के बाद लाज रखो अपना दीवाना बना जाने 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 के बाद पी रहा हूँ आपकी आंखों में आंखें डालकर पी रहा हूँ आपकी आंखों में आंखें डालकर जाम में की क्या जरूरत ऐसा बेईमाने के बाद शेखना है मैं நான் இப்பொழுது பெரிய இறை காதல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற காதல் மதுவை குடித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி குடிக்கிறேன்? ஆங்கோமே ஆங்கேன் டாலுகர், சட்டியில கரண்டி போட்டு குடிக்கிறது இல்லை. இது இந்த கண்ணை கொண்டு போய் கண்ணை விட்டு வாங்கணும். இது கண்ணும் கொள்ளை அடித்தால் இது கண்ணிலிருந்து வாங்கக்கூடிய போதை. ஏமை மதீனே சே மங்காயே ஜாத்தே, இந்த போதை மதீனாவிலிருந்து வரக்கூடிய போதை. இது प्यालो से नहीं, கோப்பைகள் அல்ல, நஸரோ से पिलाए जाते, பார்வைகளால் ஊட்டப்படுகிறது. ஏமை மதீனே से मंगाए जाते. இந்த உல்ஃபத்துடைய தார், உல்ஃபத்துடைய இந்த மாலை இருக்கிறது, அங்கிருந்து இணைக்கப்பட்ட மாலை. मदीना नगर से जीला नगर तक, मदीना नगर से जीला नगर तक
जीला नगर से खाजा नगर तक अजमेर, जीला नगर से खाजा नगर तक, खाजा नगर से हैदर नगर तक, हैदर नगर से लालमा नगर तक, लाल खान नगर से तिरुपुर नगर तक लग गई उल्फत की तार मैं वारी तुम पर जाऊं नबी. அங்கிருந்து வந்தது இது. पीना है तो पीता हूं, हाँ शर्त मगर सुन लो. அந்த மதுவை குடிக்க நான் ரெடியா இருக்கிறேன். நானும் போதை சாரா பை இந்த சாராயம் மது அப்படின்னு சூஃபியாக்கள் பயன்படுத்தி எல்லாமே என்னடா இவனுக்கு குடிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன பிராண்ட் குடிக்கிறாங்க? அப்ப ஷேகனாய் குடிக்கிற பிராண்ட் நாம குடிக்கலாம் அப்படி. இது லால்பேட் பிராண்ட். இது சுப்ஹானல்லாஹ் பை இது லால் खान பிராண்ட் மது. हैदर नगर से வாங்கிட்டு வந்த பிராண்ட் இது. पीना है तो पीता हूं, हाँ शर्त मगर सुन लो बगदाद की साकी हो, बगदाद की साकी हो, अजमेर का मैखाना बगदाद के साकी हो, अजमेर का मैखाना. குடிக்க ரெடி. நானும் இந்த போதையை குடிக்க ரெடி தான். ஆனா குடிப்பாட்டக்கூடிய ஊத்தி தரக்கூடிய ஆள் வந்து அஜ்மீர் பகதாதுக்காரரா இருக்கு. சாராய கடை வந்து அஜ்மீரா இருக்கு. बगदाद के साकी हो, अजमेर का मैखाना. இந்த சாராயம் காய்ச்சறவங்க பகதாதுக்காரங்களா இருக்கு. அந்த திராட்சை இருக்கே சாராயம் காய்ச்சறதுக்கு அந்த திராட்சை விளைஞ்ச இடம் மதீனாவா இருக்கு. மதீனாவில் விளைந்த திராட்சை அஜ்மீர் பகதாதுல புளிஞ்சு அஜ்மீர்ல காய்ச்சி லால்பேட்ல கொட்டால ஊத்தி திருப்பூர்ல குடிக்கிறோம் பை. அந்த சாராயம் வேணும் எனக்கு. அந்த சாராயம் குடிக்க ரெடி. अजमेर बगदाद के साकी हो, बगदाद के साकी हो, अजमेर के मैखाना बगदाद के साकी हो, अजमेर के मैखाना. पीना है तो पीता हूं, हाँ शर्त जरा सुन लो, हाँ शर्त जरा सुन लो बगदाद के साकी हो, बगदाद के साकी हो, अजमेर का मैखाना बगदाद के साकी हो, अजमेर का मैखाना. அடுத்தது என்ன? சரி விடுங்க, அடுத்து படிங்க ஜி. வா வா बढ़िया है. अक्ल की हद से परे मंजिल है हुस्ने हुस्नो इश्क की, अक्ल की हद से परे मंजिल है हुस्नो इश्क की. होश कब रहते हैं बाकी ये मकाम आने के बाद, होश कब रहते हैं बाकी ये मकाम आने के बाद. காதலுடைய மகாம் இருக்கு. இது அக்களுடைய மகாமுக்கு அப்பாற்பட்டது. நீ அக்களை கொண்டு உட்கார்ந்து எந்த காதலுக்குமே வேலை இல்லாம காதலுக்கும் அக்களுக்கும் இங்க வேலையே கிடையாது. உன் அக்களை விட்டுட்டு வா. அறிவை கொண்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் நடக்க. இதெல்லாம் என்ன காதல்? இது அதெல்லாம் நடக்காது. பலஞ்சபை இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்காங்க. இன்னைக்கு பேப்பர்ல இன்றைய பேப்பர்ல முக்கிய செய்திகளை ஒரு செய்தியை கர்நாடகாவில் வந்து ஒரு ஆளுக்கு தூக்கு தண்டனை மரண தண்டனை கோர்ட்டு தீர்ப்பளித்திருக்கிறது. இன்னைக்கு பேப்பரில் அது என்னடாப்பா செய்தின்னு கேட்டால், ஊரில் பெரிய கோடீஸ்வரர், ஏராளமான பங்களா, ஏராளமான கார்கள், ஊரில் பிரம்மாண்டமான கோடீஸ்வரர். வேலை செய்கிறவங்க ஆயிரக்கணக்கான வேலை செய்கிறாங்க. மெயின்ஸ் அதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அவருக்கு ஒரே மகள். அந்த மகளை கொண்டு போய் காலேஜில் படிச்சிருக்கு. அந்த காலேஜில் ஒரு படித்த ஒரு மாணவர், அவர் உள்ளதுலேயே ஆக கீழ் காஸ்ட், கீழ் சாதி, அந்த பெண்ணை லவ் பண்ணிட்டான். அவனை தான் கட்டிக்கவே நிற்கிது. விட மாட்டேன்னு அந்த பிள்ளை, உன் சொத்து வேணாம், ஒன்றும் வேணாம், உன் காசு வேணாம், பணம் வேணாம், அவன் குடிச்சே விடு. அங்கே போய் குடிச்ச விட்டுட்டு போயிடுச்சு அந்த பிள்ளை.
யோசிச்சு பாருங்க, ஒரு 500-1000 கோடி சொத்து எங்க, அவன் அவன் என்ன சாதாரண குடிச்ச வீடு செகார பையன், இது சொத்தே வேணான்ட்டு போயிடுச்சு. அங்க போய் கல்யாணம் முடிச்சுக்கிச்சாங்க குடிசை வீட்டில் வச்சு. அவன் அன்னைக்கு போய் சம்பாரிச்சிட்டு மூட்டை தூக்கி 100 ரூபா கொண்டு கொடுக்குறான், 100 ரூபா கொண்டு போச்சு. ஏழை பையன், ஏழை இருக்கிறதுக்கு மலை ஒழுகும் குடிசை வீடு. அவன் வெறிய தூக்கி இந்த சொத்துக்கே ஒரே வாரிசு போயிட்டாலேன்னு வெறியில துடிக்கிறான். அவன் எப்படா வெளியே வரும்னு காத்திருந்துக்கிறான். அந்த ஏரியாக்கில் போக முடியல போல தெரியுது. அந்த பிள்ளை வந்து கர்ப்பிணியாக இருந்தாள். அவளுக்கு கூட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறான். ஆஸ்பத்திரி வாசலில் வச்சு வெட்டிட்டான், மருமனை வெட்டிட்டான். எல்லாம் வெட்டினா அவன் மருமை செத்து போயிட்டான். அவன் மக பொழிச்சானு தெரியல. அதை பற்றி போலீஸ் கொடுத்துருச்சு, தூக்கு தண்டனை கொடுத்துருக்குன்னு போட்டிருக்கான். இந்த பேப்பரில் வெட்டணும் என்ன கிடச்சிச்சு உங்களுக்கு? இல்லை அறிவு வேலை செய்தால் பாருங்க. 1000 கோடி சொத்து எங்கே இருக்குது, அவன் குடிசை வீடு எங்கே இருக்குது, அவன் சமயம் சாதி கீதி எல்லாம் எதுவும் வேணாம். எப்போ என் கல்புல பதிஞ்சிருச்சோ எதுவும் வேணாம். நானும் போய் அங்கே பச்சை மிளகாய் சாப்பிட்டுக்கிறேன். அங்கே போய் பறைய சோறும் பச்சை மிளகாயும் சாப்பிட்டு வண்டியை ஓடிக்கிறேன். காரை நீ வச்சுக்கோ, பங்களா நீ வச்சுக்கோ, 100 காரை நீ வச்சுக்கோ, 100 பங்களா நீ வச்சுக்கோ, எதுவும் எனக்கு வேணான்னு போயிட்டே போகிறேன். ஒரு சாதாரண உலகத்துடைய காதல்ல துனியாவை உதறிட்டு மொத்த உலகத்தையும் உதறிட்டு அவன் எனக்கு கிடைச்சா போதுன்னு போயிட்டான். கடைசியில் அவனையும் கொலை பண்ணிட்டான். அப்பங்கார வந்து மருமகனை கொலை பண்ணிட்டான். தூக்கு தண்டனை போட்டிருக்கான். இன்னைக்கு பேப்பரில் போட்டிருக்கேன், பார்த்தேன். கலைஞ்சுங்களா அப்படின்னு போட்டிருக்கும் போது யோசிச்சு பார்க்க வேணாமா? இதுதான் காதல் என்பது. அக்கலுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு வஸ்து மேல காதல் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடும். எல்லாத்தையும் तख्त क्या चीज है और लालो जवाहिर क्या है. அரசாங்கம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ராஜா பதவியே எனக்கு வேணாம் அப்படின்னு போயிட்டாங்க எத்தனையோ பேர். இங்கிலாந்துடைய அரசர் பேர் என்ன, 8ஆம் ஹென்ரியா. ராஜா பதவி வேணுமா, அந்த பொண்ணை கல்யாணம் வச்சுக்கிறியா? இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும், அரச பதவி கிடைக்காது, பரவாயில்ல வச்சுக்கிட்டாங்க. அதனால அவர் உதாரணமா சொல்லுவாங்க காதலுக்கு, அரச பதவியை தூக்கி எறிந்தார். तख्त क्या चीज है और लालो जवाहिर क्या है. तख्त क्या चीज है और लालो जवाहिर क्या है. इश्क वाले तो खुदाई भी लुटा देते हैं. மொத்த உலகத்தை அவன் காலில் கொடுத்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. காதல் உலகத்துடைய காதல்ல எத்தனை கோடி எனக்கு வேணாம், வீடு வேணாம், வாசல் வேணாம், எனக்கு கணவன் கிடைச்சா போதும், அவனோட நான் வாழ்ந்தா போதும் அப்படின்ட்டு போனான்னா உண்மையில அல்லாவுடைய லஸ்ஸத்துல அல்லாவுடைய காதல்ல மூழ்கக்கூடியவர்கள் காசை பார்ப்பாங்களா, பணத்தை பார்ப்பாங்களா, வீடை பார்ப்பாங்களா, வாசலை பார்ப்பாங்களா, கொண்டு போய் கொட்டிடுவாங்க எல்லாத்தையும். எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு இறை காதல் கிடைச்சா போதும். மத்தாய் ஜீஷ்ட் காதிம் தர யாரு பரல் விட்டாது சேகன் சொல்லுவாங்க. இந்த உலகத்துடைய செல்வங்கள் என்ன, உனக்கு அல்லாவை காட்டி கொடுக்குறவங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் கொட்டிடுறது. மத்தாய் ஜீஷ்ட் காதிம் தர யாரு பரம் நேசனுடைய வாசல்ல கொண்டு போய் கொட்டிடுது அப்படின்னு. தர யாரு பரல் விட்டாது. வேற என்ன வேணும் உனக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன வேணும்? तख्त क्या चीज है और लालो जवाहिर क्या है. तख्त क्या चीज है और लालो जवाहिर क्या है. इश्क वाले तो खुदाई भी लुटा देते हैं. इश्क वाले तो खुदाई भी लुटा देते हैं. इश्क वाले तो खुदाई भी लुटा देते हैं. சொல்றாங்க. அப்ப அக்கலுக்கே ஹதிஸே பரா, அக்கலுடைய எல்லை விட்டு தாண்டி இருக்கு காதலுடைய எல்லை. நீ அக்கலை வச்சு யோசிச்சுட்டு இருந்தா இவெல்லாம் பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். உண்மையில காசை எண்ணி வாழ்றானே, எவன்ட்ட எந்த பொண்ணு கட்டின காசு நிறைய கிடைக்கும், எந்த மாப்பிள்ளை கட்டின காசு நிறைய கிடைக்கும், அந்த பொண்ணு கொஞ்சம் கிளவியா இருந்தாலும் பரவாயில்ல 40 பொண்ணாக போறலாம், இப்படி இதை எண்ணி காசுக்குன்னு வாழ்றான் பாத்துங்க. இவன் இந்த கதையை பார்த்து நினைப்பான், பைத்தியக்காரனா இருப்பான் பொம்பளை பந்து. இவ்வளவு காசு கிடைச்சுன்னு சொன்னா எல்லாரையுமே எதையுமே தியாகம் செய்யலாம். காதலையே தியாகம், காதலை வெட்டி போட்டுவானு வெட்டி போட்டு போயிடலாம். அப்பனை விட்டுட்டா, அம்மா விட்டுட்டா, சொந்த பந்தங்களை விட்டா, மொத்த காந்தானம் எல்லாத்தையும் விட்டுவிட்டா, உங்களுக்கு தேவையில்லை, சொத்து பத்துக்கள் காசு பணம் விட்டா, பதவி பட்ட அத்தனையும் விட்டுவிட்டு ஒரு பைத்தியக்காரன் ஒரு வேலை பையன் அவன் முன்னாடி குடிசை வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான்னா என்னங்க இது? அறிவு கட்ட முட்டாளா இருக்குன்னு சொல்லணும் மாட்டேன்னா. இன்னைக்கு தினத்தந்தியில போட்டிருக்கு பை, அன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க. அரசாங்கத்தில் கோர்ட்டில் மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டது மருமகனை கொண்டதுக்கு.
முழுசாக படிங்க. நான் ஹெட்லைன் மட்டும் பார்த்தேன். உள்ள முழுசாக எடுத்து படிச்சு பாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, என்ன தான் அப்படி பெற்றுக்கிட்டா அவன்? இல்லை மற்ற ஆம்பளைங்கிட்ட இல்லாத என்ன தாடி மீசை, என்ன அவன் சுகம் அந்த பொம்பளை அந்த ஆம்பளை கிடைச்சது அவனுக்கு? முகத்தை பார்த்தா முடிஞ்சு வச்சு. இனி வாழ்ந்தா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. துனியாவுடைய அற்ப காதல் ஒட்டுமொத்த உலகத்தை தூக்கி எறியறதுக்கு உன் கல்வில கொடுக்குன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய காதல் சாதாரணமானது. நூரி நாயகம் ஒட்டுமொத்த சொத்து பத்துக்கெல்லாம் வேணாம் விட்டு போயிட்டாங்க ஓய்சிருக்கார பின்னாடி. அவங்க நவாப் பரம்பரை, இந்த ஆட்சி இந்த பரம்பரையும் வேணாம், காசு வேணாம், பணமும் வேணாம், கௌசினாத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க. பெற்றுக்கிட்டாங்க. முதல்ல ஹாஜா மொயின் சிஷ்டி அஜ்மீர் நாயகத்துக்கு மிகப்பெரிய தோட்டம் கொடுத்தாங்க. அத்தா வாரிசா வந்துருச்சு தெரிஞ்சுக்கலாம். அத்தனை தூக்கி தர்மம் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஷேக் உஸ்மான் ஹாரூனி பின்னாடி. இன்னைக்கு அவங்க அந்த ஹாஜா நாயகத்து தாலிமை நாம வச்சுட்டு வந்து அந்த தோட்டத்தை அவர்கள் பராமரித்து அதில் நிறைய பணம் காசு சம்பாதித்து பழங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஹாஜா நாயகம் பேர் சொல்லுவோமா? தோட்டத்தின் அதிபர்னு சொல்லுவோம். இன்னைக்கு எங்களுக்கு இதயங்களின் அதிபராக, கோடிக்கணக்கான இதயங்களின் ராஜாவாக, ஃபரீது நாயகத்துக்கு ராஜா, குத்துபுத்தீன் பக்தியாரிக்கு ராஜா, நிசாமுத்தீன் மஹபூப இலாஹி ராஜா, கஞ்ச சக்கர் எஜமானுக்கு ராஜா யாரு? நசீருத்தீன் சிராக் தஹ்லவியுடைய ராஜா, குல்பர்க நாயகம் யாரு? அவங்க சையத் முகமது கேசு தராஜ் பந்தா நவாஸ், அவங்க ராஜா, ராஜா நாயகம், ராஜாதி ராஜா. இந்த அந்தஸ்து கிடைச்சிருக்குமா? தோட்டத்தின் ராஜா தான் கிடைச்சிருக்கும், தோட்டத்துடைய அதிபர் தான் கிடைச்சிருக்கும். தோட்டவாசிகள் அல்ல சொல்றாங்க சில பேர். தோட்டவாசிகள் யாரு? அது தோட்டவாசிகள், தோட்டவாசியா உட்கார்ந்து இருக்கணும். இனி எஜமான் வந்து உலக மக்களுக்கு जिसको कहते हैं सुबह खाजा ராஜா, ராஜாகான், ராஜாக்களின் ராஜா என்று யார் மக்களை அழைக்கிறார்களோ, உஸ் ஷஹன்ஷாஹ் பாரத் பே லாகோ சலாம், முஸ்தஃபா ஜானே ரஹ்மத் பே லாகோ சலாம். இன்னைக்கு அவங்க அதான் உட்கார்ந்திருக்கணும். இப்ராஹிம் அத்ஹம் ரலியல்லாஹு அன்ஹு ஜி பல்க் நாட்டுடைய பேரரசர் தூக்கிப்பட்டு வந்துட்டாங்க. எனக்கு எஜமான் தான் வேணும். ஜி மதீனாவுடைய அரசர் யாரு? சையத் இப்ராஹிம் ஏர்வாடி ஷஹீத் வலியுல்லா விட்டு வந்துட்டாங்க. தபிலே ஆலம் பாதுஷா நாயகம் ஷாம் நாட்டுடைய மன்னர் அவங்க தூக்கிப்பட்டு வந்துட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் குச்சு கோனா படைகா பாய், குச்சு பானா ஹைக்கோ குச்சு கோனா. நீ எதையும் பெற வேண்டும் என்றால் எதையாவது இழந்துதான் ஆகும். எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு அதுவும் நடக்காது, இழந்துடணும். அப்புறம் அல்லாஹ் தஆலா உருவாக்குவான், அவங்களை மேலே கொண்டு போவான். ஜி அதனால யாரும் இழக்காமல் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. தர்து தில், கல்புல இறை காதல் வலி வரணும்னு சொன்னா இந்த இறை வலிமார்களுக்கு நீ காதிமா போயிடும். அகர் சாஹே தர்து தில், கல்புல இறை காதலுடைய வலி உன் ஈரல்ல வேணும், கல்பு வலி இறை காதல துடிக்கணும். तो कर खिदमत फकीरों का, फकीर खिदमत செய்யும், மனம் குளிர செய்யும். விளங்குங்களா? அது இல்லைன்னா கிடைக்காது. விளங்குத பை அர்ப்பணம் ஆயிரும் முன்னாடி யாராவது ஒன்று கிடைச்சாங்கன்னா அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ அகலுடைய எல்லையை தாண்டியது காதல் இல்லை. உனக்கு விளங்காட்டி என்னங்க செய்யும்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம்? என்ன பயானக்கு என்ன சொல்லுவானா? பைத்தியம் பிடிச்சி போச்சு பத்து. அக்கல்லாம் விட்டு அக்கல் இல்லாமல் யோசிக்கணுமா? தீனே அக்கலை கொண்டு தான். அக்கலே இல்லாமல் அக்கல் இல்லாதவங்க தீனே கிடையாது. ஆமா, அக்கல் இல்லாதவங்களுக்கு தீனும் இல்லை, அக்கல் ஹிசாப் கிதாப் இல்லை தெரியுமா? பைத்தியக்காரனுக்கு தீன் கிடையாது, தொழுகு நோன்பு கிடையாது, பைத்தியக்காரன் கேள்வி கணக்கு கிடையாது தெரியுமா? உனக்கு பைத்தியக்காரன் கேள்வி கணக்கு கிடையாது. தான் விளைஞ்சுங்களா? அது அங்கே அந்த பேச்சை அவனை விட்டுருவான். தெரியலன்னா விடு. அவளை பார்த்து கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான். எல்லாம் லூஸாக போயிட்டானுங்க. என்னடா எங்களுக்கு ஆச்சு? அக்கலுடைய எல்லையை தாண்டியது காதலின் நிலை. துனியாவுடைய காதலையே உன்னால விளங்க முடியல, உலகத்துடைய காதலை விளங்க முடியல உன்னால. நீ என்ன ஹக்குடைய காதலை பற்றி விளங்க முடியும்? சிற்றின்ப காதலுடைய எல்லையே உன்னால அறிய முடியல.
அந்த மாதிரி இருக்கும்போது நீ என்ன இந்த இறை காதலை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே விளங்க முடியாது. அவன் நம்மளை பார்த்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிக்க தான் செய்வான். அவள்கிட்ட போய் கேளு, லைலாட்ட போய் கேளு, அந்த பொம்பளைகிட்ட போய் கேளு. என்னடி துனியாவில் 1000 பொம்பளை இருக்கு. அவங்க அத்தாட்ட சொன்னால் கியூவில் நிற்பானுவன். மத்திய மந்திரியுடைய மகனை உனக்கு பொண்ணை மாப்பிள்ளையாக பார்த்துருவோம். எந்த சினிமா நடிக்க வேணும்னு சொல்லு, அவளை மாப்பிள்ளையாக பார்த்துடலாம். உன்னை ஃப்ளைட்டில் கூட்டிட்டு சுற்றுவான். சொந்தமாக ஃப்ளைட்டே வாங்கிக்கிறான், அவ்வளோ காசு இருக்குது. பைத்தியம் மாட்டி பிடிச்சிக்கிச்சு உனக்கு. இந்த குடிசை வீட்டு இருக்கிற ஒரு பைத்தியம் ஒல்லி குச்சியாக இருக்கான். அவன் படம் போட்டிருக்கான், ஒல்லி குச்சியாக இருக்கான். அவன் பெரிய பேராளனும் ஒன்றும் இல்லை, கீழ் ஜாதி. அவனை போய் லவ் பண்ணுறீங்கிறியா, அவனை போய் காதலிக்கிறீங்கிறியா? உனக்கு என்னடி பைத்தியமா? அறிவே இல்லையா உனக்கு? விட்டுருங்க, நம்ம அறிவுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, விட்டுருங்க. ऐ तबीब छोड़ो यूं ही मुझे, मैं मरीज इश्क हूँ ला दवा, मैं मरीज इश्क हूँ ला दवा. ऐ तबीब छोड़ो यूं ही मुझे. வைத்தியம் பைத்தியம் பிடிச்சி போற வைத்தியம் கீத்தியம் பார்க்கலாமா உனக்கு? ஐ தபீப் छोड़ो यूं ही मुझे, मैं मरीज. देव வைத்தியரே என்னை விட்டுரு, நீ தொந்தரவு பண்ணிருக்காத. இ மரீஸ் இஷ்க் ஹூ லா தவா. இது காதல் பைத்தியம், இது காதல் வியாதி, இதுக்கு மருந்தே கிடையாது. ஐ தபீப் छोड़ो यूं ही मुझे, मैं मरीज इश्क हूँ ला दवा. मुझे जिसने दर्द अता किया वही चार घर की तलाश. இந்த வருந்த வியாதி கொடுத்தானே அவனை தான் தேடிட்டு இருக்கிறான். வியாதி அவன் கொடுத்தானா அவன் மேல காதல் கொண்டு அவன் தேடிட்டு இருக்கிறான். मुझे जिसने दर्द अता किया वही चार घर की तलाश है. ऐ तबीब छोड़ो यूं ही मुझे, मैं मरीज इश्क ला दवा. ऐ तबीब छोड़ो यूं ही मुझे, मैं मरीज इश्क ला दवा. मुझे जिसने दर्द अता किया वही चार घर की तलाश है. मुझे जिसने दर्द अता किया वही चार घर की तलाश है. अपना न तो बुत गदे की तलब मुझे, न हरम की दर की तलाश. जहाँ लुट गया है सुकून दिल वही, जहाँ लुट गया है सुकून दिल वही. मकसद पढ़ते ना बात, ये नजर नजर की तलाश है. இந்த பார்வை தேடிட்டு இருக்கின்றான். அதனால அவங்கள்ட்ட போய் கேளு, ஒத்துக்கோல அந்த பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை ஒத்துக்கோல, உலகமே எனக்கு இவன் தான் சொல்றான். அதனால அகலுக்கே ஹத் சே பரி மன்சிர் है. சொல்லுங்க, அகலுக்கே अक्ल की हद से परे मंजिल है हुस्नो इश्क की. காதல் என்பதும் அழகு என்பதும் அழகுடைய ரசிக்கிறது என்பதும் அக்களுடைய எல்லைக்கு தாண்டியது. உனக்கு பார்வை இல்லை, நீ உனக்கு ரசிக்க தெரியலன்னா போயிட்டு, உனக்கும் அந்த ரசனை இருந்துச்சா நீ பைத்தியம் பிடிச்சிருக்கும். हुस्न के वास्ते भी नजर चाहिए. அழக ரசிக்கிறதுக்கு ஒரு பார்வை வேணும். हुस्न के वास्ते भी नजर चाहिए. हुस्न होता नहीं हर नजर के लिए. எல்லா கண்ணுக்கும் தெரியாது அழகு, அதுக்குன்னு சேர்ந்துருப்பாங்க போ. हुस्न के वास्ते भी नजर चाहिए. हुस्न होता नहीं हर नजर के लिए. ये बड़ी जी. अक्ल की हद से परे मंजिल है हुस्नो इश्क की. अक्ल की हद से परे मंजिल है हुस्नो इश्क की. होश कब रहते हैं बाकी ये मकाम आने के बाद. होश कब आते हैं बाकी ये मकाम आने के बाद. मिलने लगते हैं गदाई में भी हमको शाही के मजा. கதாயினா ஏழ்மையில பிச்சைக்காரத்துல உட்கார்ந்து இருப்போம், ஆனால் எங்களுக்கு பேர் அரசனுடைய இன்பம் கிடைக்குது. मिलने लगते हैं गदाई में भी शाही के मजा. मिलने लगते हैं गदाई में भी शाही के मजा. பேர் அரசனுக்கு கிடைக்காத பேரின்பம் இந்த ஏழ்மையிலும் எங்களுக்கு கிடைக்கிறது. ஆனா ஷர்த்து ஒண்ணு என்ன, हाँ मगर निस्बत किसी से ठीक हो जाने के. யாரோ ஒரு தாமில் ஷேக்மார்ட்ட ஒரு நிஸ்பத் சரியா புடிச்சுக்கணும். அவன் கையை ஒழுங்கா புடிச்சுக்கோ, எட்டி ஆக்கிக்கோ. அப்புறம் பாரு ஒண்ணு இல்லாட்டி பேரின்பமா இருக்கும்.
मिलने लगते हैं गदाई में भी शाही के मजे मिलने लगते हैं गदाई ஒன்றும் இல்ல இல்லாமையிலும் அரசர்களுடைய இன்பம் கிடைக்கும் உனக்கு मिलने लगते हैं அரசரா வாழ்றவங்க குலாமே முஹம்மதின்னு சொல்லி பெருமை அடிக்கல உமர் நாயகம் எதுவும் இல்லை வீட்டுல அல்லாஹ் ரசூல் இருக்கிறான் பெருமை அடிக்கலாம் அபூபக்கர் मिलने लगते हैं गदाई मिलने लगते हैं गदाई में भी शाही के मजे மஜா அரசருடைய இன்பம் கிடைக்கும் ஆனா ஒன்னு ஷர்த் என்னங்க காதல் உள்ளம் கரெக்டா இருக்கும் ஜி हाँ मगर निस्बत किसी से ठीक हो जाने के बाद हाँ मगर निस्बत किसी से ठीक हो जाने के बाद हाँ मगर निस्बत किसी से ठीक हो जाने के बाद हम तेरे इकबाल से चलते हैं सीना तान कर எஜமானே நாங்க ஒண்ணும் இல்ல ஆனா நாங்க எந்த கையை பிடிச்சிருக்கோமோ அது எந்த ஷேഖ் பிடிச்சிருக்கோமோ அவங்க எப்பேற்பட்ட ஷேഖ்னு தெரிஞ்சுக்கணும் ஆனா நெஞ்ச நிமித்தி நடக்கும் எங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லைங்கிறத பத்தி கவலையே படல எந்த பொட்டியும் கவலைப்படல எந்த ஒரு இன்ஜின் கிடையாது ஒரு காருக்கு பெட்ரோல் ஊத்தணும்ல வண்டியில இன்ஜினுக்கு மட்டும் தான் பெட்ரோல் ஊத்திருக்காங்க டீசல் ஊத்திருக்காங்க 22 பொட்டி நிக்குது ஒண்ணுமே பெட்ரோல் ஊத்தல இந்த பொட்டி என்னையா நம்முடைய பெட்ரோல் ஊத்தலையா டீசல் ஊத்தலையா என்னைக்கு போய் காஷ்மீர் போய் சேர்றது திருப்பூர்ல இருந்து மெட்ராஸுக்கு போய் சேரணும் என்னைக்கு போய் சேர்றது ஒரு பெட்ரோலும் இல்லை ஒண்ணும் இல்லை நமக்கு ஒரு கனெக்ஷன் ஒரு கம்பெனி மேல வச்சிருந்தாலும் போய் கனெக்ஷன் கொடுத்துருக்கலாம் இங்க கரண்ட் கம்பியில கனெக்ஷன் கொடுத்துருக்கலாம் ஒண்ணு கவலைப்படுதா ஒன்னே ஒண்ணு பண்ணுச்சு புடி புடிச்ச புடி விடக்கூடாது விடா புடி எதை பிடிச்சதுங்க இன்ஜினை பிடிச்சது இன்ஜினை பிடிக்க முடியாது அதை பிடிச்சது புடி அதுக்கு அதை பிடிச்சது புடி அலி நாயர் ரசூலை பிடிச்சிட்டாங்களா ஹசன் பஸ்ரி நாயர் அலி நாயத்தை பிடிச்சிக்கிட்டாங்க மாரூஃபுல் கர்கி ஹசன் நாயத்தை பிடிச்சிட்டாங்க இப்படியே பிடிச்சிட்டே வந்தாங்க விளைஞ்சுங்களா நூரி நாயத்தை ஃபைஜ் நாயம் பிடிச்சிக்கிட்டாங்க ஃபைஜத்தை நான் பிடிச்சிக்குவோம் கெட்டியா பிடிச்சிக்குவோம் விடாத புடி நிச்சயமா கடைசி போட்டியும் போயிடும் எங்க போயிடும் சரிங்க முதல் இன்ஜின் வந்து மணிக்கு 300 கிலோமீட்டர் ஃபாஸ்டா ஓடும் வச்சுக்கணும் கடைசி போட்டி எத்தனை கிலோமீட்டர் ஃபாஸ்டா போடும் அது அவ்வளவு ஃபாஸ்டா ஓடும் 200 தான் 250 தான் அப்படியா அதுவும் அதே ஃபாஸ்ட் தான் இன்ஜின் வந்து 100 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போகுது இப்ப கடைசி போட்டி அது 100 தான் புடி மட்டும் புடி விட்டுறக்கூடாது அதே மாதிரி நம்ம தகுதியை பார்க்கவாதீங்க நம்ம நோம்பு ஓட்ட நொழுக ஓட்ட ஜகாத் ஓட்ட இர்ஃபான் ஓட்ட ஏசான்லயும் ஓட்ட இர்ஃபான்லயும் ஓட்ட ஈமான்லயும் ஓட்ட இஸ்லாத்துலயும் ஓட்ட ஓட்ட பொட்டியா இருந்தாலும் சரிதான் தண்ணியே வராத பொட்டியா இருந்தாலும் சரிதான் சீட்ல தடதடன்னு ஆடினாலும் சரிதான் குடிச்சா போயிடு காஷ்மீர் புடிய மட்டும் விட்டுறாது என்ன அழகா சொன்னாங்க பாருங்க ஜமா ஜி हम तेरे इकबाल से चलते हैं सीने तान कर இதுமானே உங்களுடைய உயர்வு பார்த்துட்டு நெஞ்சை நிமித்தி நிக்கிறோம் நாங்க நெஞ்சை நிமித்தி நடந்து கொண்டிருக்கிறோம் नाज हो जाते हैं पैदा तेरे कहलाने के बाद உங்க ஆளும் சொல்லும்போது எங்களுக்கு கல்பெல்லாம் எங்கல எதுவே இல்லாவிட்டாலும் உங்க ஆளு நாங்க हम तो फैजी हैं हम नूरी हैं चिश्ती हैं कादरी हैं मदनी हैं உங்க ஆளு நாங்க சொல்லும்போது ஒரு தனி இன்பம் வருது हम तेरे इकबाल से चलते हैं सीना तान कर निमित्ती நடக்குறோம் ஜமானே நீங்க பெரிய ஆளு हम तेरे इकबाल से चलते हैं सीना तान कर नाज हो जाता है पैदा तेरे कहलाने के बाद नाज हो जाता है पैदा तेरे कहलाने के बाद உங்களும் சொன்ன பின்னாடி உங்களுக்கு தனி பெருமையா இருக்குது नाज हो जाता है पैदा तेरे कहलाने के बाद सबका मर्जा बन गया मैं सबको डुबाने के बाद जिंदगी पाई किसी ने तुम पे मर जाने के बाद जिंदगी पाई किसी ने उन पे मर जाने के बाद। अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू।